எனக்கு புத்தனை பற்றிய புரிதல் இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் நேரிட்டது. புத்தன் யார்? அம்பேத்கரை படிக்கின்ற பொழுதுதான் புத்தர் யார் என்று நமக்கு தெரிகிறது. எதற்காக அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மதத்தை, தன் அடையாளத்தை துறந்து புத்த மதத்தை ஏன் தழுவினார்? அந்த வரலாறு என்ன? அந்த அரசியல் என்ன? புத்தன் என்பவன் யார்? எதற்காக புத்தன் நாடு கடத்தப்பட்டான்? நம்முடைய ஒரு பொது புத்தி, பொது புரிதல் என்ன என்றால், ஒன்றை சொல்லி விட்டுருவோம், ஒரு மாதிரி சொல்லி விட்டுருவோம், அதையே நம்பிட்டு வரும் சமூகம். அந்த அரசியல் தொடர்ந்து நடக்குது. அப்படித்தான் சொன்னார்கள். புத்தனுக்கு எதுன்னு தெரியாது. என்ன தெரியாது புத்தனுக்கு? சாவுனா என்னன்னு தெரியாது புத்தனுக்கு. குடும்பத்துல எவனுமே செத்துருக்க மாட்டான். அவனுக்கு கூட ஜுரம் வந்திருக்காது. என்ன கருதுகோள் இது? தண்ணீர் எங்கிருந்து பிறக்கிறதோ அது எங்கெல்லாம் பயணம் போகிறதோ, பயணம் போகின்ற நிலத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அந்த தண்ணீர் சொந்தம் என்று முதலில் தண்ணீர் பங்கீடு பற்றி பேசியதனால் நாடு கடத்தப்பட்டவன் புத்தன். முதலில் அவன் பேசுகிறான். மனித உரிமையை பேசியதனால் நாடு கடத்தப்பட்டான். எனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா புத்தனை? குருனா இவன் தாங்க குரு. புத்தன் சொல்கிறார், புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து நின்றால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். நான் உனக்கு ஒரு போதனை சொல்கிறேன், அந்த போதனையின்படி நீ நடக்க போகிறாய். நீ போதனையை செயலாக்கம் செய்கின்ற பொழுது நான் என் சுயநலத்திற்காக வந்து நின்று நான் தானே சொல்லி தந்த, இன்னைக்கு நான் சொல்றேன் இப்படி செய்யாதே, இந்த பாவத்தை செய் என்று சொன்னால் அந்த ஆசிரியரை நீங்கள் கொலை செய்யலாம் என்று சொன்னவன் புத்தன். அவனுடைய அந்த சேமிப்புகள் தான் புத்தகம் என்று வந்தது.